வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ 2 பேருக்கு பயங்கரமாக வாக்குவாதம் நடக்குதுன்னு வைங்க, ஒரு ஹீட்டட் டிபேட் நடக்குதுன்னு வைங்க, ஒரு பிஸ்னஸ் நெகோசியேஷனு, எதுலேயோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குதுன்னு வைங்க. இந்த வாக்குவாதம் நடக்கிறச்ச வந்து நீங்கள் உடனே ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டில் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. உடனே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நம்ம விஷயத்தை விட்டுருவோம். இது மாதிரி சமயத்தில் நம்ம வார்த்தையை விட்டுருவோம். நாளைக்கு ஒன்ஸ் வார்த்தையை விட்டுட்டா திரும்பி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு டிபேட்லேயோ இல்லை எதில் பேசுகிறச்ச உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். அதனால் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி டெலிபரேட்டாக 2 நிமிஷம் பாஸ் எடுங்க. 2 நிமிஷங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் பொறுமையாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கவுண்ட் 5 என்ன மூச்சு வாங்கிறத 5 மூச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இது மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினச்சதை பேசாமல் விட்டுருவோம். சம்டைம்ஸ் இது ஒரு நல்ல பாயிண்ட்டு, நம்ம டப்புன்னு பேசிடலான்னு நினச்சதை யோசிக்கிறச்ச அதை வேணாம், அதை பேச வேணாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அதனால் நம்ம ஒரு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் நிறுத்திட்டு நம்ம இதை பேசணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு பேசுங்க. ஒன்ஸ் அது மாதிரி பேசினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மோர் டைம் கிடைக்கும். எது சரி, எது தப்பு, ஏற்றவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக புரியும். ஒருத்தர் பேசுகிறச்சியே நிறைய க்யூஸ் உங்களுக்கு கொடுப்பார். க்யூஸ்னால் அவர் மூடு எது மாதிரி இருக்குது, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு, அது எல்லாமே நீங்கள் கிளியராக பேசிடலாம். அவரோட இமோஷ்னல் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சப்புறம் அதுக்கு வேணுங்கிற மாதிரி உங்கள் ரெஸ்பான்ஸை டியூன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ரெஸ்பான்ஸை நீங்கள் அது மாதிரி டியூன் பண்ணிட்டீங்கன்னா ஆர்கியூமெண்ட்லேயோ டிபேட்லேயோ நீங்கள் தான் எப்போதும் ஜெயிப்பீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கால்குலேட் பண்ணி கோல்டாக காஷியஸாக பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இதை இன்னொரு சிமிலி மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எப்போதுமே குதிரைங்கிறது உங்கள் மனசு. அது உங்களோட ரா பவர், ரா எபிலிட்டி, ரா டேலண்ட் எல்லாமே காட்டும். அது போகிற ஸ்பீடு, உங்களால் கால்குலேட் பண்ணுறது ஸ்பீடு எல்லாமே உங்களை டிட்டர்மின் பண்ணும். பட் நீங்கள் ரைடர், குதிரையில் நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க. நீங்கள் குதிரையில் உட்காந்துட்ருக்கிற ஒரு கிளியர் கான்ஷியஸ் மைண்டோடு நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க. இந்த கிளியர் கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டுருக்கிறவர் தான் டெலிபரேட்டாக என்ன, எப்படி, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். குதிரையை கரெக்டாக அந்த ட்ராக்கில் ஓடி வச்சு அந்த டைமுக்குள்ளே ஓட விட்டு ஜெயிக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் ஆஸ் அ ஜாக்கி நீங்கள் தான் குதிரையை கண்ட்ரோல் பண்ணணும். குதிரையை ஜெயத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல ஜாக்கியாக இருக்கிறவர் குதிரையை ஜெயிக்க வைப்பார். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மனசுங்கிற குதிரையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு டைம் தேவை. அதனால் ஒருத்தர் பேசின உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு டைம் எடுத்து உங்கள் ஜாக்கியின் நியூவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் வின் பண்ணுவீங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஈவன் இப்போ உங்கள் பொசிஷன் வீக்காக இருந்தாலும் உங்கள் பொசிஷனை பெட்டராக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிபேட்டில் நீங்கள் டைம் எடுத்துக்கிறது நல்லது. எப்போதுமே
இம்பல்சிவாக ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. டேனியல் கேஹ்மன்கிறவர் திங்கிங் ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்லோங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் மெயின் பாயிண்ட் டைப் 1 டைப் 2 திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. டைப் 1 திங்கிங்கிறது நீங்கள் யோசிக்காமல் இன்ஸ்டிங்டிவாக பிரெயின் ப்ராசஸ் பண்ணாமல் டக்குன்னு பதில் சொல்கிறது. டைப் 2 எரருங்கிறது உங்களுக்கு டெலிபரேட்டாக யோசித்து கணக்கு போட்டு பதில் சொல்கிறது. டைப் 1ங்கிறது ரொம்ப இம்பல்சிவாக இமீடியட்டாக பதில் சொல்கிறது. அது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணிடுவோம். இது கிளியராக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குளத்தில் அள்ளிக்கொடி குளத்தில் வளரும்போது ஒரு நாளும் டபுள் ஆகுதுன்னா 15 நாளில் பாதி குளம் வந்துடுச்சுன்னா அந்த கொடி குளத்தை மூடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த கேள்விக்கு உங்களை உடனே நான் பதில் சொல்லுன்னு சொன்னேன்னா யோசிக்காமல் இம்பல்சிவாக நீங்கள் 15 நாள் ஆகும் தான் முக்கால்வாசி பேர் சொல்ல போகிறீங்க. சில பேர் தான் அடுத்த நாளே ஆகிடும் 16 நாள்னு பதில் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்னது ஒரு நாளைக்கு டபுள் ஆகும். அப்போ இன்றைக்கி பாதி குளம்னா நாளைக்கு முழு குளம் இருக்கும். ஆனால் பாதி குளம் ரொம்பத்துக்கே 15 நாள் ஆனோடனே நீங்கள் நினைப்பீங்க அடுத்த குளத்தை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகிடும்னு. இது டைப் 1 திங்கிங். அதாவது நீங்கள் 15 நாள் ஆகும்னு சொன்னீங்கன்னா அது டைப் 1 திங்கிங். நீங்கள் யோசிக்காமல் பதில் சொல்லியிருக்கிறீங்க. இது மாதிரி பல விஷயங்களை அவர் திங்கிங் ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்லோவில் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பல ப்ராப்ளம் சொல்லுவார். ஹியூமன் நேச்சருங்கிறது எப்போதுமே குயிக்காக டைப் 1 ஆன்சர் கொடுக்கறது. பட் இது மாதிரி நம்ம தப்பான ஒரு சுச்சுவேஷனில் டைப் 1 எரருங்கிறது உங்களை சாவே அடிச்சிடும். அதனால் டைப் 2வாக யோசித்து முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதனால் டைப் 1 டைப் 2 வாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிபேட் நீங்கள் பண்ணுறச்ச நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் கொடுத்து பேசுகிறச்ச நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு இமெயில் எழுதுறச்ச கோவத்தில் இமெயில் பதில் போட்டிங்கன்னா ஒருத்தர் உங்களை ப்ரொவோக் பண்ணிட்டாரு, நீங்கள் திரும்பி இமெயில் பதில் போடணும்னா நம்ம இமெயில் அனுப்பிச்சிட்டு உடனே சென்ட் பட்டன் அனுப்பிச்சிடுவோம். நிறைய பேருக்கு இந்த இமெயில் அனுப்பிச்ச அப்புறம் இது மாதிரி ஒன்று பதில் நம்ம போட்டிருக்க வேண்டாம்னு பல பேருக்கு தோணும். அதனால் ஒரு பாலிசி பெட்டர். நீங்கள் ரிப்ளையை டைப் அடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கோபமாக டைப் பண்ண தோணுதோ இன்ஸ்டிங்டிவாக டைப் பண்ணி அதை கிளியராக டைப் அடிச்சிருங்க. நீங்கள் படித்தும் பார்த்துருங்க. எனக்கு என்ன ஐடியானா உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்குங்க. அடுத்த நாளைக்கு திரும்பி அந்த மெயிலை அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அனுப்புங்க. மேக்ஸிமம் டிலே 24 மணி நேரம். முக்கால்வாசி நேரம் 12லேருந்து 18 மணி நேரம் தான் டிலே இருக்கும். அந்த 18 மணி நேரம் டிலே இருந்ததுனால தலைமொழியிடாது. நம்மளுக்கு என்ன நடக்கிறதுங்கிறது புரியும். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண கோவங்கிறது தெளிஞ்சிரும். இந்த ரெஸ்பான்ஸை அனுப்பணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யோசித்து முடிவெடுங்க. மெயிலை இன்றைக்கே அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு அனுப்பலாம். எப்போதுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் பாஸ் விட்டீங்கன்னா நீங்கள் பெட்டராக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸ்லோவாக வாழ்க்கையில் இதனால் நீங்கள் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுப்பீங்கன்னு உலகம் சொல்லுது, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெஃபினட்டாக உங்களுக்கு பெனிஃபிஷியலியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.